ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எந்த பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. தேங்க்யூ. இன்னைக்கு வந்து சென்செக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 809.53 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஒரு 1% இன்க்ரீஸ் ஆகி தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டி கூட வந்து 240.95 பாயிண்ட் கூட ஏறி, அதாவது 24,708 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, முடிஞ்சுது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் என் தம்ப்னைனில் போட்டிருந்த மாதிரி நான் வந்து ஒரு 3 பிரேக் அவுட் ஸ்டாக் கொடுத்துருந்தேன். அது 3மே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. என் வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக உங்களுக்கு இன்டிமேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் ஒரு லிங்க் போடுறேன். அதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா, நான் ப்ரைவேட்டான வீடியோவை எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டு நான் உங்களுக்கு மட்டும் லிங்க் ஷேர் பண்ணி கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய இது வந்து நிறைய பேருக்கு தேவைப்படாது. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் நம்ம கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. நான் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் போடுறேன். அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த சிடிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எவ்வளோ ஜம்ப் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி ஒரு நாளில் மட்டுமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 8% வரைக்கும் போயிடுச்சு. அது வந்து இது வந்து பீக்கில் தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. இது வந்து நான் காலையில் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். பார்க்காதவங்களுக்கு இன்னொரு தடவை வேணால் இந்த இதை காமிக்கிறேன். இதுதான் வந்து பிரேக் அவுட் நான் காமிச்சிருந்தேன். இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகி போயிட்டுருக்குன்ட்டு. இந்த இதை பிரேக் அவுட் ஆகி இது இப்போ இன்றைக்கி வந்து எவ்வளோ 8% வரைக்கும் இது அதிகமாகிடுச்சு. இது வந்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அடுத்த இன்னொரு ஸ்டாக் நான் சொன்னது வந்து ஜொமேட்டோவும் சொல்லியிருந்தேன். ஜொமேட்டோ வந்து ரொம்ப அதிகமாக ஆகலைனாலும் ஒரு 5% வரைக்கும் அதிகமாக இருந்துச்சு. இன்னொரு ஸ்டாக் வந்து கேம்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கு, அதுவும் காமிச்சிருந்தேன். அதுவும் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு 1.25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் வந்து பீக்குக்கு போயிட்டு அது கம்மியானுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், வேறு முக்கியமான நியூஸ்லாம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அதிகமாக இன்றைக்கி வந்து ஐடி இண்டஸ்ட்ரி ஷேர்ஸ் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது இன்ஃபோசிஸ்ஸு, டிசிஎஸ்ஸு அவங்கலாம் வந்து ஒரு 2% வரைக்கும் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்களா, இந்த நம்ம இப்போ ஒரு 5 நாளைக்கு வந்து நமக்கு ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு சந்தோஷமான டைம் தான் போயிட்டுருக்கு. நிஃப்டி பாட்டுக்கு அது மட்டும் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. இதே நிலைமை கண்டினியூ ஆனால் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். பார்ப்போம் எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த இந்திரபிரசாத் கேஸ் அப்படிங்கிற கம்பெனி இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திடீர்னு இன்னைக்கு வந்து 6.5% வந்து இன்க்ரீஸ் ஆனுச்சு. மெயினா அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட போனஸ் வந்து தரலாமான்ட்டு ஒரு மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அத பேஸ் பண்ணி நல்லா இன்க்ரீஸ் ஆனுச்சு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு கம்பெனிய வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கம்பெனி பேர் வந்து பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட். இந்த கம்பெனி வந்து ஒரு குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன் பிளேஸ்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அத பேஸ் பண்ணி இந்த ஷேரும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இந்த கம்பெனிய பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்பெனி வந்து உண்மையிலேயே வந்து நல்ல ரிட்டர்ன் குடுக்குற கம்பெனியா இருக்கு. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாருங்க. லாஸ்ட் 5 டேஸ்ல மட்டும் இந்த கம்பெனி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9% லாஸ்ட் ஒரு 5 நாள்ல குடுத்துருக்கு. அதுவும் இல்லாம அடுத்தது பார்த்தீங்கன்னா, 6 மாசத்துல இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 200% அதே மாரி 1 வருஷத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட எவ்வளோ 234% அதாவது எப்படி ரைஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. இப்ப நீங்க ஒரு ஒரு ரூ. 1,00,000 போட்டிருந்தீங்கன்னா, ரூ. 2,34,000 கிடைச்சிருந்திருக்கும். ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே லாங் டெர்ம் ஹோல்டு பண்ணாம வித்துடுறோம். அதுதான் மெயினான காரணம். ஸோ எப்பவுமே நீங்க நல்ல கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி லாங் டெர்ம் ஹோல்டு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாரி நல்ல ஷேர்லாம் நான் சொல்றதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.
அதுவும் இல்லாம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன்லயும் என்னோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் ஒரு லிங்க் குடுக்குறேன். அதுல நீங்க உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட டீட்டெயில குடுத்தீங்கன்னா, இமெயில் ஐடி மட்டும் தான். இமெயில் ஐடி மட்டும் குடுத்தீங்கன்னா, நான் வீக்லி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கன்டென்ட் போடுறேன். அந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன்னா, நீங்க மட்டும் அந்த வீடியோவ பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஃபிரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவோட